பிள்ளைகளை வழி நடத்த பெரிதும் துணை செய்வது கனிவா கண்டிப்பா? இதான் தலைப்பு. இத பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கான். ஐயா பெசாமரியா, ராசா இல்ல, செல்லம்ல, தங்கம்ல, என் சாமி இல்ல, இது கனிவு. ஏய் பிச்சு விடுவேன், வாயை பேத்துருவேன். வாயை தர பார்ப்போம், எங்க தர. இது கண்டிப்பு. கரெக்டுங்களா? ராசா இல்ல, செல்லம் இல்ல, தங்கம் இல்லைன்னா இது இப்படி பார்ப்பேன். நம்ம அம்மா தானா? வேற ஆள் மாதிரியே இருக்கு. ஒரு நாள் கூட இப்படி பேசினது இல்லையே, ஏன் இப்படி பேசுதுன்னு அப்படியே ஒரு பாப்பான். ஏய் பின்னி விடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டுங்க. அப்பையும் சிரிப்பான். உனக்கு எனக்கு அடிக்க தெரியாது, நீ அடி வாங்கி தானே பழக்கம், நீ எப்படி அடிப்ப அப்படின்னு நினைப்பான். இது ரெண்டுமே வேடிக்கையானதுங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது? உண்மைதான், வேலி பயிர்களை பாதுகாக்கும். ஆனா அளவுக்கு அதிகமான கண்டிப்பாக இருந்தால் வேலியே பயிரை மேய்ந்து விடுவது போல ஆகிவிடும். அந்த அளவுக்கு போக வேண்டாம் தான் சொல்றோம். கண்டிப்பு சில நேரங்களில் தண்டிப்பாக மாறி விடுகிறது. எங்க லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள்னு ஒரு செட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மாப்பிள்ளை பெஞ்சுனே ஒரு பேரு. அவனை எதுக்கெடுத்தாலும் நோகடிச்சு எவ்வளவு இலக்காரமா பேச முடியுமோ அசம்பந்தமாக்கி அவன் கொஞ்சம் உருப்படுறவனே உருப்படாம ஆக்குறோமா இல்லையா? கண்டிப்பு என்கிற பேர்ல நான் கேட்கிறேன், ஒரு பெற்றோருக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 4 பிள்ளைங்கல எந்த குழந்தை கொஞ்சம் சத்து குறைவாக இருக்கிறதோ அந்த குழந்தையை பார்த்து பார்த்து வளர்ப்பார்கள். உங்க பிள்ளைகள்ல குறைவா படிக்கக்கூடிய பிள்ளைகள் தாங்க லாஸ்ட் பெஞ்ச் பிள்ளைகள். அவங்கள கொஞ்சம் நீங்க பார்த்து பார்த்து கனிவோட சொல்லி கொடுத்தா அவங்களும் முத பெஞ்ச் மாதிரி வந்துருவாங்களேன்னு நாங்க ஆசைப்படுறோம். அருமை. இதெல்லாம் ஆசிரியர்கள் கவனத்துல வைங்க. ஆமா சார், ஆசிரியர்கள் என்பவர்கள் வெறும் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. ஆசிரியர்கள் என்பவர்கள் 2ஆம் பெற்றோர்கள் சார். ஏன்னா நம்ம பேருக்கு முன்னாடி போடுற எழுத்து நம்மளுடைய இனிஷியல் நம்ம பெற்றோர் தந்தது. பேருக்கு பின்னாடி போடுறோம் இல்லையா எழுத்து, நம்முடைய பட்டம், அது ஆசிரியர்கள் தந்தது. அருமை அருமை. அப்ப நீங்களா எங்களுக்கு 2ஆம் பெற்றோர் தானே ஆசிரியர்கள்லாம். அப்ப கொஞ்சம் கனிவோட சொல்லி கொடுங்கன்னு சொல்றதுல என்னையா தப்பு? இந்த வரத்து வரீங்க 2 பேரும். பள்ளிக்கூடத்தை விட்டு எங்களை எல்லாம் நிப்பாட்டிடுவாருங்க. நல்ல வேளை இவங்க எல்லாம் இருக்கும்போது நாங்க படிக்கல. படிச்சிருந்தா டிசியை கிழிச்சு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, பங்களாதேஷுக்கு அனுப்பியிருப்பாங்க. பயங்கரமா. ராஜ்குமார் சார் அவர் மார்க் மாத்தி எழுதினார்ல, நானும் எனக்கு அந்த 1ஆம் கிளாஸ்ல நடந்த சம்பவம் இன்னும் மனசுக்குள்ள இருக்கு. முத போய் அப்பெல்லாம் ஸ்லேட்ல தானே இருக்கும். ஸ்லேட்ல ஏதோ கணக்கு போட சொன்னாங்க, என்னத்தையோ போட்டோம். 30ன்னு போட்டு கீழே ஒரு கோடு போட்டு 100ன்னு போட்டு ஒரு பெரிய வட்டம் போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. நான் ஆசை எங்க அம்மாட்ட ஓடி போய், அம்மா பாருங்க பாருங்க. எங்க அம்மா வாங்கி பார்த்து என்னதுனாங்க, அம்மா நான் 100க்கு 30 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் 30க்கு 100 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்பவுமே மாத்தி தான் பேசுறீங்க. இல்ல அப்ப எனக்கு தெரியல சார், எது பெருசு எது சிறுசுன்னு தெரியல. இல்ல அப்பவே பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. நான் எங்க அம்மாட்ட, நான் 30க்கு 100 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு. எங்க அம்மா வாங்கி பார்த்துட்டு இவங்க அப்பா மாதிரி எல்லாம் போட்டு வெளுக்கல, அப்படியே உட்காந்துட்டாங்க. நான் என்னம்மா நல்ல மார்க் தானே? இல்லம்மா நீ 100க்கு 30 மார்க் எடுத்திருக்கிற, நீ ஃபெயிலு அப்படின்னாங்க. நான் அப்படியே பார்த்தேன். அவங்க சொன்னாங்க கண் கலங்கி, நம்ம வீட்டுல நானும் படிக்கல, அப்பாவும் படிக்கல, நீயாவது நல்லா படிச்சு ஒரு பெரிய லெவல் வரணும்னு தானே அம்மா ஆசைப்பட்டேன். நீ நிறைய மார்க் கூட எடுக்க வேண்டாம், ஆனா நீ தயவு செஞ்சு எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆயிரணும்னு எங்க அம்மா சொன்னாங்க சார். கடைசி வரைக்கும் ஒரு பாடத்துல கூட நான் ஃபெயில் ஆகல. அந்த கனிவுங்க, என்னைக்கு படிக்க உட்கார்ந்தாலும் எங்க அம்மாவுடைய முகம் எனக்கு ஞாபகத்தில் வரும் என்றால் அந்த கனிவு தான் மனசுக்குள்ள நிற்கும். இன்னைக்கு எங்க தலைவர் ஒரு அழகா ஒரு அறிவுரை சொல்றார், உங்க பிள்ளைகளுடைய புத்தக பைகளை நீங்கள் சோதனை செய்யுங்களா. வெடிகுண்டாயா உள்ள வச்சுட்டு வந்திருக்காங்க, ஏர்போர்ட்ல சோதனை பண்ண. தயவு செஞ்சு போலீஸா செக்யூரிட்டி ஆபீசரா இருந்திருப்பாரு இதுக்கு முன்னாடி. தயவு செஞ்சு அதை மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. இவர் சொன்ன மாதிரி நீங்க போய், ராஜ்குமார்னு ஒரு சார் சொன்னார், உன் புஸ்தகத்தினால சோதனை பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்படி அவன் கண்ணுக்கு முன்னாடியே சோதனை பண்ணீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு ரூபாயவோ அந்த விஷயங்களையோ வேற எங்கேயாவது ஒழிச்சு வைப்பான். அவ்வளவுதான், அதான் நடக்கும். சிம்பிள். இதை நோன்றாங்களா வேற எங்கேயாவது வைப்பான். ஆனா நீங்க எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒரு சார் வந்தாரு, உங்க பிள்ளைங்களுடைய புத்தக பையெல்லாம் சோதனை செய்யுங்கன்னு சொன்னாரு, ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லடா தம்பி, நீ ஏன் புள்ள, நீ என்ன தப்பா பண்ணுவ, நானே உனக்கு போலீஸா, நீ என்ன கைதியா, ஒரு நாள் நம்ம புத்தக பைய சோதனை செய்ய மாட்டேன்னு சொல்லி பாருங்களேன். அவன் ஒருவேளை தவறு செய்து கொண்டு இருந்தால் கூட, ஐயோ எங்க அம்மா பையன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, இனிமே நான் தப்பு செய்ய மாட்டேன்னு நினைப்பேன் சார். நீங்கள் அன்பால் திருத்த முடியாத எதையும் பிரம்பால் திருத்த முடியாது. அதுதாங்க நிதர்சனமான உண்மை. என்ன பேச்சு பயங்கரமா. கண்ணுல தூசி விழுந்தா ஊசியை வச்சு எடுப்பீங்களா? எங்க கண்ணை தூசி விழாமல் பார்த்து கொண்டால் கேட்ராக்டே வர வாய்ப்பே இல்லைங்க. யார் சொன்னீங்க? நீங்க சாரி மன்னிச்சுக்கோங்க. நீங்க 30க்கு 100 தாமா? இல்ல நான் 30க்கு 100. 30க்கு 100 தான் ஒத்துக்கிறமா சார்.
கல்யாணமான புதுசுல நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு இந்த மாப்பிள்ளை சோறு போடுவாங்க ஆமா, சாப்பிட. ஆமா, போயிருந்தோம். ஒரு குட்டி பாப்பா அந்த வீட்டுல இருந்தது, ஒரு குட்டி பாப்பா இருந்தது. என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு, நீ என்ன படிக்கிற அப்படிங்க. நான் ஏதோ ஸ்கூல் போறேன்னு மெதுவா சொன்னிச்சு. சின்ன பிள்ளை. உனக்கு ஆனா அவனா தெரியுமா அப்படின்னாரு. அப்படின்னுச்சு. எங்க ஆ சொல்லு அப்படின்னாரு. அப்படின்னா எங்க ஆ சொல்லுனாரு. அப்படியே உட்காந்துருந்தது. சொல்லுமா ஆ சொல்லு. சொல்ல தெரியலையே அப்படின்னது. 2 தடவை கேட்டாரு. 3ஆவது தடவை சப்புன்னு கன்னத்துல ஒரு அடி அடிச்சோன்னு அப்படின்னுச்சு. இதுதான் அப்படின்னாரு. உடனே நான் அந்த பிள்ளை போங்க அப்படின்னு ஓடி வந்துருச்சு. நான் சொன்னேன், இப்படிலாம் சொல்லி கொடுக்க கூடாதுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, வாமா சொல்லு அப்படின்னு. அப்படின்னா சொல்லுன்னே. தெரியலையேன்னா உடனே பக்கத்துல இருந்த சாக்லேட் எடுத்து இந்தாண்ணே அப்படின்னா இதுதான் அப்படின்னு. நீங்க நல்ல டீச்சர்மா சார். ஒன்று யோபம் வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மண்ணு வீடு கட்டி விளையாடுவாங்க, சோறு பொங்கி விளையாடுவாங்க, குழம்பு வச்சு விளையாடுவாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த உடனே என்ன விளையாட்டு விளையாடுவாங்க தெரியுமா? டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க. கையில் ஒரு சின்ன குச்சி, ஒரு துண்டை எடுத்து சேலை மாதிரி கட்டிக்கிட்டு சுவத்தில் போய் சாக் பீஸை வச்சு எடுத்துக்கிட்டு, நான் தான் டீச்சர், நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்கள் கேளுங்க, டீச்சர் உங்கள் பேர் என்னன்னு கேளுங்க. அந்த குழந்தை யார் பேரை சொல்லும் தெரியுமா? அந்த பள்ளிக்கூடத்துல 10 டீச்சர் சொல்லி தருவாங்க. எந்த டீச்சர் கனிவோடு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த டீச்சர் பேரை தான் பேரை சொல்லு சார். அந்த பிள்ளை தான் கடைசியில் அந்த டீச்சர் பேரை சொல்லுகிற ஒரு மாணவியாக மாணவனாக மாறுங்க. வகுப்பறையில நீங்க போய் பாருங்களேன், பிடிச்ச ஆசிரியர் வகுப்புக்கு வர போறாருன்னா அந்த பசங்க எப்படி உட்காந்துருப்பாங்க தெரியுமா? சூப்பர் ஸ்டார் படத்தை முதல் நாள் ஷோவுக்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பான். அவனுக்கு பிடிச்ச ஹீரோ சூப்பர் ஸ்டார் விடுங்களேன், காலாலாம் கிடையாது. தனக்கு பிடிச்ச ஹீரோ, தனக்கு பிடிச்ச ஹீரோவுடைய படத்தை முதல் நாள் முதல் ஷோ பாக்குறதுக்காக உட்கார்ந்துருந்தா எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? அப்படி உட்கார்ந்துருப்பான். பிடிக்காத டீச்சர் வர்றாங்கன்னா எப்படி தெரிஞ்சிடும்? ஏதோ துஷ்டி வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இப்படியே உட்காந்துருப்பான். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சார் இந்த குழந்தைக்கு ஆசிரியரை பிடித்திருக்கிறதா இல்லையாங்கிறது. கல்விங்கிறது என்னங்க? மலைவாழை அல்லவா கல்வி, நீ வாயார உண்ணுவா என் புதல்வின்னு பாரதிதாசன் சொன்னானே, அது வாழைப்பழம் மாதிரி ஊட்டி விடப்பட வேண்டியது, பெரும்பால அடித்து காட்ட விட வேண்டியது இல்லைங்க. சும்மா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வீட்டுக்குள்ள நுழைய முடியுதாங்க? என்னங்க இவ்வளவு கண்டிப்பா? வீட்டுக்குள்ள அன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒருத்தன் வீட்டுக்கு போறேன், அவங்க அம்மா பேசாதீங்க, பிள்ளை 10ஆவது படிக்க, அவங்க அப்பாட்ட சார் பேசாதீங்க. ஒரு பிள்ளை இப்படி வாயை பொத்திட்டு உட்காந்துருக்கு. என்ன பண்ண? அன்னை 10ஆவது படிக்கான். என்னையா வீட்டுக்குள்ள இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு அந்த பையனை தேடுறேன், காணும். வெளியில வந்து அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். என்னடா நீ விளையாடிட்டு இருக்க? போட்டு படுத்துறாங்க, பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. எங்க அவங்க என்ன மதிப்பெண் எடுக்கிற எந்திரங்களா? அவங்களும் இதயம் உள்ள சின்னஞ்சிறிய மனிதர்கள்ங்க. போட்டு ஏதோ சந்தைக்கு அனுப்புற மாடுகளை விரட்டுற மாதிரி மதிப்பெண்களை நோக்கி பிள்ளைகளை விரட்டாதீர்கள். நீங்கள் கனிவோட சொன்னாலே அவங்க நல்லா வருவாங்க சார். எதையுமே நெகட்டிவா சொல்லாதீங்க. 2 அம்மா தன் பிள்ளைகளை கூட்டிட்டு ரோட்டு வழியா போறாங்க ஸ்கூல்ல விடுறதுக்கு. அங்க ஒருத்தர் குப்பை கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு அம்மா சொல்றாங்க, கண்டிப்பா பாரு, நல்லா பாரு, அந்த எப்படி குப்பை கூட்டுறாரு, நீ ஒழுங்கா படிக்கலன்னா இப்படிதான் குப்பையில தான் போவ. ஆனா அடுத்த அம்மா சொன்னாங்க, பாரியா, நீ மட்டும் நல்லா படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வந்தேன்னா இவங்க வாழ்க்கையில கூட ஒரு மாற்றத்தை உன்னால ஏற்படுத்த முடியும் என்று அந்த அம்மா சொன்னாங்களே, அந்த குழந்தை தான் சிறப்பானதாக வரும். நடுவர் அவர்களே, மிகச்சிறந்த வீரனான அலெக்சாண்டர் ஒன்று எழுதினார் அவர் வாழ்க்கையிலே. இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர் காரணம், இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர் காரணம் என்று எழுதினார். எந்த ஆசிரியர் பாட புத்தகத்தையும் தாண்டி கனிவோடு நடத்துகிறாரோ அந்த ஆசிரியர் மாணவர்கள் எழுதுகிற புத்தகத்தில் பாடமாக இருப்பார்கள். அதற்கு கனிவுதான் காரணமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.